வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம். பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் கல்வி உரிமைகள். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 142இல் கல்வி திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். பெருந்தலைவர் காமராசரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் மதிய உணவு திட்டம். 2வது கேள்வி, இந்திய கல்வி முறை 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3வது கேள்வி, 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைவருக்கும் கல்வி இயக்கம். 4வது கேள்வி, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வாயிலாக 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்யலாம். 5வது கேள்வி, அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய 3 திட்டங்களையும் இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். அடுத்த பக்கத்தில் படங்கள் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 முதல் 5 வகுப்புகள், 1 முதல் 8 வகுப்புகள், 6 முதல் 10 வகுப்புகள், 6 முதல் 12 வகுப்புகள், தொடக்கநிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை. இந்த குறிப்புகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். அதுக்கு பொருத்தமாக நாம் எழுதியிருக்கிறோம். பள்ளிகள் அப்படின்ட்டு கீழே பாருங்கள், வரிசையாக படங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், அரசு மேல்நிலைப் பள்ளி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நிலை, அதில் மேல்நிலைப் பள்ளி. வகுப்புகள் 6 முதல் 12 வகுப்பு வரை. இதான் பொருத்தமானது. 2வது படத்தை பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அப்படின்னு போட்டிருக்குது. இங்கே நடுநிலைப் பள்ளி 1 முதல் 8 வரை அப்படின்னு போட்டுக்குங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தொடக்கநிலைப் பள்ளி 1 முதல் 5 வரை. அடுத்து அரசு உயர்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி 6 முதல் 10 வரை. இதே போல் படத்துக்கு நேராக நீங்கள் எழுதிக்குங்க. படங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை கண்டுபிடித்து எழுதுக. செயல்பாடுகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் செயல்பாடு, மதிய உணவு திட்டம், இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்தல், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிய உணவு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மதிய உணவு திட்டம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். அடுத்து 3வது படம், மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் செயல்பாடு. அடுத்த படம் பாருங்கள், இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்தல். இதே போல் பொருத்தமான இடத்துல மேலே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் குறிக்கோள்களை உரிய திட்டங்களுடன் இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள், நாம் இணைச்சிருக்கிறோம். இதே போல் கோடு போட்டு இணைச்சிக்குங்க.